திருவொற்றியூரில் 272 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் சூறை மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் இந்த துறைமுகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீனவ மக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்க உள்ளார். திருவொற்றியூர், எண்ணூர் மற்றும் காசிமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு சென்று வருகின்றன. காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நிலவி வரும் நெரிசலை குறைக்கும் வகையில் திருவொற்றியூரில் 272 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சூறை மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டு அதன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த துறைமுகத்தை நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீனவ மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்க உள்ளதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பார்க்கறதுக்கு இடமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடமான்னு எனக்கே தெரியல. திருவொற்றியூரில் இப்படி இடத்த நான் பார்க்கல. ஆனால் நல்லா இருக்குது. ஏரியாவும் பெரிய ஏரியாவாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இடம் எல்லாம் அமைப்பாக பண்ணிக்கிறாங்க. இடம் இவ்வளோ பில்டிங் கட்டி வச்சுக்கிறாங்க. மக்களுக்கோசம் எவ்வளோ சேவை செஞ்சுக்கிறாங்க. ஆமாம், பக்காவாக பண்ணிக்கிறாங்க. ஏலம் விடுறது, மீன் வலை வைக்கிறதுக்கு, அப்புறம் அந்த மீன் வலையெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரூம் தனித்தனியாக வச்சுக்கிறாங்க. திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகத்தில் ஆண்டுக்கு 60,000 டன் மீன்களை கையாள முடியும். இது மட்டுமல்லாது மீன் ஏலக்கூடம், வானொலி கோபுரம், ஓய்வறை, உணவு கூடம் உள்ளிட்ட வசதிகளோடு துறைமுகம் அமைக்கப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஹார்பருக்கோசம் எங்கள் ஊர் பக்கமும் சரி, இந்த சார்ந்த இருக்க எல்லா கிராமமும் ரொம்ப நாளாக இது பண்ணிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து போனோம்னா காசிமேடுக்கு போய் தான் மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இரவு நேரத்தில் போகிறதுக்கு. எங்கள் மக்கள் ரொம்ப நாளாக இதுக்காக காத்துருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் இது முடிச்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊருக்கு இல்லாமல் எங்கள் ஊரை தள்ளி இருக்கிற எல்லா ஊருக்குமே இந்த ஹார்பர் ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியாக தொழில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு என்னன்னா, புயல் டைமில் ரொம்ப பாதிப்பு உருவாகும். தண்ணி உள்ளே வரும், போட்டெலாம் ஏற்ற வேண்டியது இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ஹார்பர் கட்டி கொடுத்தனால இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எங்கள் தொழில் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இன்னும் யூஸ் பண்ணல, ஆனால் சுத்தமாக இருக்குது. காசிமேடு துறைமுகம் ரொம்ப அசுத்தமாகவும் இடங்கள் சரியில்லாத இருக்குது. இங்கே இடம்லாம் வசதியாக இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் பராமரிப்பு கரெக்டாக பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மற்ற எங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள சூறை மீன்பிடி துறைமுகம் புயல் மற்றும் பெருமழை போன்ற காலங்களில் பாதுகாப்பு அரணாகவும் அமையும் என்று மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இத்துறைமுகத்தின் நுழைவாயிலை 100 மீட்டர் கூடுதலாக அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமா சங்கருடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.